அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். மகாலட்சுமியின் தாயால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இனி செல்வ வளம் பெருகுங்க. மகாலட்சுமிக்கு உகந்த இந்த நாள்னா அக்ஷய திருதி நாள். இந்த நாளில் உங்கள் வீட்டில் நீங்கள் பள்ளியை பார்த்தா என்ன பலன்னு தெரியுமாங்க? பெரும்பாலானவங்க அக்ஷய திருதி என்று பள்ளியை பார்க்க முடியாது. அதை வைத்தே இந்த வருடம் முழுவதும் நம்மளுடைய பொருளாதார நிலையும் செல்வ வளமும் எப்படி அமையுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. ஒருவேளை உங்களுடைய கண்களில் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பள்ளி தென்பட்டா அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் எந்த முறையில் அக்ஷய திருதி என்று வழிபடுவங்கன்னு மறக்காமல் உங்களுடைய பதிவை இந்த கமெண்ட்டில் பதிவிடுங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீட்டுக்குள்ளே போகலாம். நம்முடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே மூளை முடுக்கல ஒளிந்து கொண்டு சத்தம் எழுப்பக்கூடிய பள்ளிக்கும் அக்ஷய திருதிக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அக்ஷய திருதினா பள்ளியை தரிசனம் செய்தாலே உங்களுடைய 7 ஜென்மத்து பாவமும் தீருங்க. உங்களே பிடித்த பீடையும் தரித்திரமும் விலகுன்னு சொல்லுவாங்க. இந்த நாளை உங்கள் வீட்டு மூளை முடுக்கில் ஒளிந்திருக்கக்கூடிய இதை மட்டும் எப்பாடுபட்டவாது ஒரு முறை பார்க்க பாருங்க. 7 ஜென்மத்து பாவத்தையும் தீர்த்திடுங்க. உங்களுடைய வீட்டில் இங்கொன்று அங்கொன்றுமாய் உலாவி கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஜீவராசி தாங்க இந்த நாளில் காலையிலிருந்து உங்களுடைய கண்களில் பட்டாத நிச்சயம் உங்களால் இந்த ஜீவராசி தான் இன்று காலையிலிருந்து தரிசனம் செய்து இருக்க முடியாது. மேலும் உங்கள் வீட்டில் மூளை முடுக்கில் ஒளிந்து கொண்டு சத்தம் எழுப்போம் பள்ளிக்கு அக்ஷய திருதியை என்ன சம்மந்தம்னு பலரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அது என்னன்னு தான் இந்த பதிவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு சுவாரஸ்யமான தகவலாக இது உங்களுக்கு இருக்குங்க. இந்த அக்ஷய திருதி நாளில் தெரிஞ்சுக்கோங்க. அக்ஷய திருதி நாளில் மட்டும்தான் இந்த பள்ளிகள் யார் கண்ணுக்கும் படாமல் ஒளிந்து கொள்ள வேண்டுன்னு வாஸ்து பகவானுடைய கட்டளையிட்டு உள்ளதாக சாஸ்திரங்களில் குறிப்பிட்டிருக்காங்க. வாஸ்து பகவானுடைய கட்டளை கிணங்க தாங்க எல்லா பள்ளிகளும் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் கண்ணுக்கு தெரியாதுன்னு இடத்துல போய் ஒளிஞ்சுக்குமா. இதனால் வீட்டில் உள்ளவங்க இந்த பள்ளியை இந்த நாள் மட்டுமே காண முடியாதுன்னு சொல்லப்படுது. ஏன்னா இது எல்லாவற்றையும் தாண்டி உங்கள் கண்களால் அந்த பள்ளியை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நிச்சயம் உங்களது 7 ஜென்மத்து பாவமோ விலகி நிச்சயம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இருந்த தரித்திரம் விலகுங்க. இந்த நாளில் தவறாமல் முயற்சி செய்து பாருங்கள். மேலும் நீங்கள் வள்ளியை உங்களுடைய கண்களால் பார்க்க வேண்டும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மனதார வாஸ்து பகவானை வேண்டிக்கோங்க. நீங்கள் செய்த பாவத்திற்கான தண்டனை குறைய வேண்டுன்னு இறைவனை இந்த நாளில் மனதார வேண்டி வழிபடுங்க. மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பள்ளியை கண்டவுடன் தலைவணிக்கு நமஸ்காரம் செய்துட்டு அதுவே போதும். வீட்டில் பார்த்தீங்கன்னா இனி மகாலட்சுமி கடாச்சாரம் நிலைந்திருக்கும். இது ஒரு பெரிய பாக்கியம் இருந்தால் மட்டும்தான் இந்த நாளில் நம்முடைய கண்களுக்கு தென்பட்டுருக்குங்க. மேலும் இந்த அக்ஷய திருதி நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. ஏன்னா இந்த நாளில் தான் பகவான் பரசுராமன் அவதரித்த நாளாகவும் இருக்குது. கங்கை நதி பூமியை தொட்ட நாளுன்னு சொல்லுவாங்க. திரேதயுக ஆரம்பமான நாளும் இதுங்க. குசேலர் கிருஷ்ண பகவானை சந்தித்த நாளாக சொல்லப்படுது. மேலும் இந்த நாளில் தான தர்மங்களை அளவின்றி குறையில்லாமல் செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அக்ஷய திருதி பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையோடு இணைந்து வந்திருக்கு. தவறாமல் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலுக்கு சென்று சிவனுக்கு வில்வ இலைகளாலும் மலர்களாலும் அபிஷேகம் செய்து வழிபடுங்க. ரொம்பவே சிறப்பான பலனை தருங்க. இந்த அக்ஷய திருதி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான ஒரு மங்களகரமான நாள் தான். இந்த நாளில் பொன் நகைகள் வாங்கினாலே சுபிட்சம் பெருகுன்னு தர்ம சாஸ்திரத்தில் எதுவும் ஆனால் குறிப்பிடலைங்க. ஆனால் சில வருடங்களாகவே நம்ம இந்த நாளில் போய் நகை கடையில் வரிசையில் நின்று நகை வாங்குவோம். எந்த ஒரு இதிலும் சொல்லப்படலைங்க. எழுதப்படாத மரபாக நம்ம பின்பற்றி வரோம். இவை அனைத்துமே பார்த்தீங்கன்னா தங்க நகை வியாபாரிகள் ஊடகத்தின் உதவியோடு நடைமுறைக்கு கொண்டு வந்தவதியா. ஆனால் நீங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய பழைய நகையை சுத்தம் செய்து லட்சுமி குபேரை முன்னாடி வச்சு பூஜை செய்தாலே இந்த நாளை விசேஷ பலனுங்க. மேலும் இந்த நாளை கனகாத்திர சோத்திரம் லட்சுமி தேவியின் முன்னாடி பாராயணம் செய்தால் சகல ஐஸ்வர்யமும் குடும்பத்தில் உண்டாகும். இந்த அக்ஷய திருதி நாள் பார்த்தீங்கன்னா முடிவில்லாத செழிப்பை குறிக்கக்கூடிய மங்களகரமான ஒரு நாளுங்க. இந்த நாளில் தானம் செய்வது தங்கமாகுவது இல்லைன்னா இறை வழிபாடு செய்தாலே வாழ்க்கையில் நீங்காத செல்வமோ அமைதியோ வெற்றியை தருன்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நம்ம செல்வ நிலையை அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய சில எளிய பரிகாரங்களை இந்த நாளை செய்தாலே ரொம்ப சிறப்பாக அமையுங்க.
சித்திரை மாத வளர்பிறையில் பார்த்தீங்கன்னா 3வது நாளில் கொண்டாடக்கூடிய இந்த அக்ஷய திருதி என்று வற்றாத செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய நாளாக இருக்கு. இந்த நாளாக தொடங்கக்கூடிய எந்த ஒரு நற்செயலும் பல மடங்கு பலன் தருன்னு சொல்லுவாங்க. அதனால்தான் நிறைய பேர் தங்கமாங்க புதிய தொழில்களை தொடங்க இந்த நாளை பயன்படுத்துவீங்க. இந்த அக்ஷய திருதி பார்த்தீங்கன்னா சனாதன தர்மத்தின் ரொம்பவே உயர்ந்த புண்ணிய தினமாக சொல்லுவாங்க. இந்த நாளை நீங்கள் செய்யக்கூடிய எல்லா நற்காரியமும் அக்ஷயனா குறைவே இல்லாத பலன்னு சொல்லலாம். இந்த நாளை பார்த்தீங்கன்னா தானம் செய்வது, பூஜை, ஜபம் செய்வது வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆன்மீக முன்னேற்றத்தையும் தருங்க. இந்த நாளில் நீங்கள் என்ன செய்ய வேணும், என்ன தவிர்க்க வேண்டும்னு தொடர்ந்து தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் இந்த அக்ஷய திருதி நாளை புனித ஸ்தானத்துக்கு ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது. கங்கை, காவேரி, சமுத்திர ஸ்தானம். இந்த நாளில் கங்கை, காவேரி போன்ற புனித நதிகளில் இல்லைன்னா கடலில் ஸ்நானம் செய்வது பல ஜென்ம பாவத்தை நீக்கி அக்ஷய புண்ணியத்தை தரும். அதே போல் வீட்டில் ஸ்நானம் தீர்த்த யாத்திரை செல்ல முடியாதவங்களும் வீட்டிலேயே ஸ்நானம் செய்யும்போது கங்கை, காவிரி உள்ளிட்ட புனித நதிகளையும் மனதில் நினைச்சு ஸ்நானம் செய்தாலே அதே புண்ணிய பலனை தருங்க. அதே போல் இந்த நாளில் செய்யக்கூடிய தானம் அளவில்லாத புண்ணியத்தை தேடித்தரும். சிறிய தானம் கூட பித்ரு தோஷத்தையும் தெய்வ அருளையும் தெய்வ குறைவு நவகிரக தோஷத்தை இன்னைக்கு இந்த நாளில் தானம் அளித்திடுங்க. தானமாக வழங்க வேண்டிய பொருட்களில் பார்த்திங்கன்னா அரிசி, பாசிப்பருப்பு, பழங்கள், பூக்கள், தாமிரம், வெள்ளி பாத்திரங்கள்னே உடைகள் மற்றும் தண்ணீர் நிரப்பிய குடை, விசிறி, நெய், சர்க்கரை, உப்பு போன்றவற்றையும் தானமாக கொடுக்கலாம். எப்போதுமே ஏழை தெளியவங்களுக்கு தேவையுள்ளவங்களுக்கு இந்த நாளில் பார்த்திங்கன்னா பிராமணர்களுக்கு வீட்டுக்கு அழைச்சி வந்து அன்னதானம் செய்தால் ரொம்ப சிறப்புங்க. இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய தானம் பல பிறவி பலனை ஏற்படுத்தி தரும். அதே போல் இந்த நாள் அக்ஷய திருதி என்று மகாவித்யா மாதங்கி தேவியின் சாதனை ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. சாதனையுடைய பயன் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீதோஷம் நீங்கும், தாயாரின் உடல் நலம் மேம்படும், அபிச்சார தந்திர பாதிப்புகள் இருந்து பாதுகாப்பாக இருப்பீங்க, கல்வி அறிவு வாக்கு செல்வம் உண்டாகும். அதே போல் இந்த நாளில் சித்திரை சுக்ல திருதி என்று மாதங்கி தேவியை தியானித்து தாய் நலமோ ஸ்திரிதோஷ நிவாரணம் வேண்டிய சங்கல்பம் எடுக்க வேண்டுங்க. பூஜை மாதாங்கி சகஸ்ரநாமம் பாராயணம் செய்து சிவப்பு பூக்களையோ அஷ்டாங்கம் கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டுங்க. நெய்வேத்தியமாக மாதாங்கி தேவிக்கு தேன் ரொம்ப பிரியம், அதவே கொண்டு நெய்வேத்தியம் சமர்ப்பித்திடுங்க. மேலும் அஷ்டானம் குறைந்தது 9 நாட்கள் இரவு 10 மணிக்கு பிறகு இந்த சாதனையை தொடர வேண்டும். ஹோமம் இறுதி நாளில் ஏகாதசி திரியட்சை தேன் கொண்டு ஹோமம் செய்வது சிறப்புங்க. மேலும் இந்த அக்ஷய திருதி 2026 சரியான நேரம் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி அனுஷ்டிக்கப்பட்டு இருக்கு. சூரியோதய காலமும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்து வந்த நாளில் காலை நேரம் பூஜைக்கு ரொம்பவே சிறப்புங்க. இந்த நாளில் செய்ய வேண்டியதும் தவிர்க்க வேண்டியதும் பார்த்திங்கன்னா பொருட்கள் வாங்குதல் பற்றிய உண்மைங்க. அக்ஷய திருதியில் புதிய பொருட்கள் வாங்குவது ரொம்ப நல்லது. மேலும் இந்த நாளில் செய்யும் செயல்கள் பல மடங்கு அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. எனவே பணத்தை செலவு செய்தால் செலவு தான் அதிகரிக்கும். செய்ய வேண்டியவை பார்த்திங்கன்னா இஷ்ட தேவதை மற்றும் குலதெய்வதை பூஜை வீட்டிலே பக்தியோடு பூஜை செய்யுங்க. மேலும் பார்த்திங்கன்னா வாகனங்களை சுத்தம் செய்து பூஜை செய்வது ரொம்ப நல்லது. நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசுங்க, அமைதியை காணுங்க. மேலும் இந்த நாளில் புதிய காரியங்களை தொடங்கலாம். திருமணம், நிச்சயதார்த்தம், கட்டிடம் கட்டுதல் போன்ற சுப காரியங்களை செய்தால் ரொம்ப சிறப்பு. தானத்தோடு சேர்ந்து மந்திர ஜபமோ இஷ்ட தேவதைக்கோ குலதெய்வத்துக்கோ பூஜை செய்வதா ரொம்ப சிறப்பான பலனுங்க. இந்த நாளில் 12 ராசிக்காரர்களும் வாங்க வேண்டிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா மேஷராசி நண்பர்கள் பச்சை பொருட்கள் இல்லைன்னா மனமுள்ள பொருட்கள் வாங்கினால் நல்லது. ரிஷப ராசினர் மஞ்சள் பொருட்கள், தங்கம், வாழைப்பழை, கடலை பருப்பு வாங்கலாங்க. மிதுனம் பார்த்தீங்கன்னா சிவப்பு பொருட்கள் இல்லைன்னா இனிப்புகள் வாங்கலாம். கடகம் ராசி நண்பர்கள் கருப்பு பொருட்கள், கருப்பு எள், உளுந்து, கருப்பு உடை வாங்கலாம். சிம்மம் வெள்ளை பொருட்கள், பால், அரிசி, சர்க்கரை, வெள்ளின்னு வாங்கலாம். கன்னிராசி நண்பர்கள் சிவப்பு பழங்களை வாங்கலாம், இல்லை வெள்ளந்தூளை வாங்கலாம். துலாம் ராசி நண்பர்கள் மஞ்சள் பொருளையும், விருச்சிகம் ராசி நண்பர்கள் கருப்பு பொருளையும், தனுசு ராசி நண்பர்கள் பச்சை பொருட்களையும் மனமுள்ள பொருட்களை வாங்கலாம். மகரம் ராசினரோ சிவப்பு இனிப்பு பொருட்களை வாங்கினா நல்லது. கும்பராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொருளையும்
மேலும் பார்த்தீங்கன்னா மீனராசி நண்பர்கள் வெள்ளை உணவுப் பொருட்களை வாங்குவது நல்லதுங்க. இந்த அக்ஷய திருதி நாளில் வெளியே சென்று பொருட்கள் வாங்குவதற்கு பதிலாக வீட்டிலேயே லட்சுமியை பூஜை செய்து தானம் ஜபம் நல்ல நடத்தையை கடைபிடிப்பதே உண்மையான நன்மையை தருங்க. இந்த புனித நாளில் செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்காரியமும் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிச்சயம் ஐஸ்வர்யத்தை சேர்க்கும், ஆரோக்கியத்தையும் ஆன்மீக முன்னேற்றத்தையும் கொடுத்துடுங்க. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா நீங்களும் அக்ஷய திருதி என்று பள்ளியை பார்த்தீங்கன்னா மறக்காமல் மகாலட்சுமி தாயே போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.